நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜோஷுவா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஒருவேளை எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கோ எனக்கு எந்த தகுதி இல்லை. ஆனால் கர்த்தருடைய வல்லமை இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம். எல்லோரும் நம்ம இதை பார்க்கிற தேவஜனமே நம் கண்களை மூடி அவருடைய முகத்தை பார்ப்போமா? அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய முகத்தை நாம் பார்க்கலாமா? எல்லோரும் ஆண்டவரே அப்பாவை பார்ப்போமா? ஒரு முக பிரசன்னத்தினால் அவர் நம்மளை எல்லாம் பார்க்கும்படியா. ஓ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீ நல்லவர் அப்பா. நீர் எங்களோடு பேசும் ஐயா. நீர் மனிதனோடு பேசுகிறவர் அப்பா. நீ பேச ஆசைப்படுகிறவர். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் சபைகளில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாப்பா, எங்களோடு நீர் உலாவுகிறவரப்பா. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவர், நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு உலாவிக்கொண்டு இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமையுள்ளவர், யோசனையில் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். எல்ஷடாய்மை துதிக்கிறோம். ஆதி அந்தம் அல்வா மேகாமானவர். இப்பெரியவர் அப்பா, விவரிக்க முடியாதவர், வர்ணிக்க முடியாதவர், 14 பேர் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. மரித்தேன் ஆனாலும் இதோ சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். ஓ, நாளைக்கும் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், ஆதி அந்தம் அல்வா மேகாமானவர். ஓ ராஜாவுக்கு நன்றி சொல்லி எங்களோடு பேசும் ஐயா. நீ பேசுகிறவர். உடைய வார்த்தை அப்படி என் ஜனங்களுக்குள்ளாய் விடுதலையோடும் கிருபையோடும் பிரசன்னத்தோடும் கடந்து சொல்வதாக ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு பேசும்படி சொல்லுகிறார். அதை நான் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் பேச ஆசைப்படுகிறேன். நான் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறேன். இது போன வாரமே ஆண்டவர் பேசினார். ஆனால் ஆண்டவர் இதை உங்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். பல வருடங்களாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஊழியம் செய்யலாம். பல தோல்விகளை அனுபவித்திருக்கலாம், பல ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கியிருக்கலாம். தோல்விகள் எப்போ வரும்னா, நம்முடைய ஜெபக்குறைவு, நம்முடைய அவிசுவாசம், பல காரியங்களாலே கர்த்தர் நம்மை சில நேரம் சிட்சித்து நடத்துவார். எல்லாமே நன்மைக்காகத்தான். ஆனால் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை உங்கள்கிட்ட பேசுகிறார். என்னென்னா, அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினால உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு நாளில் கர்த்தர்படி இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசும்படி ஆண்டவர் எனக்கு பேசினார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாளில் நான் அதிகாலையில் எழும்பி துதித்து நான் ஜெபித்து விட்டு நான் தூங்கிவிட்டேன். அதிகாலை 4 மணி இருக்கும், 4:30 மணி இருக்கும். அப்படி நல்லா எழும்பி கர்த்தரை ஆராதித்து விட்டு தூங்கிவிட்டேன். எழும்பி நான் ஒரு 5:30 மணி இருக்கும். அப்படி படுத்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம். அதைத்தான் இன்றைக்கு உங்கள் கூட பேச கர்த்தர் ஆசைப்படுகிறார். அதை நானும் விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் வருகிறது. அப்படின்னா, முதலாவது நான் இப்போ ஊழியம் செய்யும்போது, ஊழியத்துக்கு ஆரம்பித்த நாட்களில் எனக்குள்ள சில கேள்விகள், சில கவலைகள், சில போராட்டங்கள். ஊழியம்னா எப்படி செய்கிறது,
நமக்கு அந்த தகுதி இல்லையே அப்படின்னு நான் பல காரியங்களை யோசித்து விட்டு நான் ஜெபித்து ஆராதித்து விட்டு நான் கண்ணை இருந்து விட்டேன். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. அதை நீங்கள் இதை ஞாபகம், நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், இதை நீங்கள் கர்த்தர் சொன்னது இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதான் உண்மை. அப்படி என்னோடு கூட அந்த சத்தம் பரலோகத்திலேருந்து வந்தது. எப்படின்னா, முதலாவது ஆண்டவர் பேசுகிறார். சங்கீதம் 23 அப்படின்னு, சங்கீதம் 91, சங்கீதம் 121, இதை நீங்கள் எழுதி கொண்டால் நல்லது. அப்போ 121, சங்கீதம் 128, ஏசாயா 53, எபேசியர் 6, இந்த அதிகாரம் முழுவதும் அப்படியே தொனிக்கிறது, அப்படியே கேட்குது. நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அந்த ரூம்பெல்லாம் சத்தம், அப்படியே ஒரு பிரசன்னம். உடனே நான் எழும்பி எப்படி அழகாக இருக்குதே என்று சொல்லி அந்த ஆண்டுடைய சத்தத்தை பார்த்தீங்கன்னா, அதுதான் சங்கீதக்காரன் சொன்னது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது என்று தாவீது எழுதுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதாம். ஆமாம், அப்படி கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. அது மாதிரி அப்படி பேசினவுடன் அந்த சத்தத்தை கேட்பதற்காக எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த வசனம் பாருங்களேன், சங்கீதம் 29 இருக்குது. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அப்படி பல இதை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது அப்படின்னு அவர் வர்ணிச்சிருக்கிறார். அந்த கர்த்தருடைய சத்தம் அப்படி இருந்தது. அப்படி உண்மையிலே பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன். இப்பொழுது ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க என்னுடைய சாட்சி மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ நான் ஊழியத்தை ஆரம்பித்து எப்படின்னா, பிசாசை கட்டும்படியான ஒரு கிருபை எனக்கு தந்தார். நான் வெறும் பயந்தாங்கொள்ளி, ரொம்ப பயப்படுவேன். ஒரு தெருவில் ஒரு வயசானவங்க இருந்தால் கூட அந்த தெருவில் போக மாட்டேன், பயந்து போய். அடுத்த தெரு போவேன், அடுத்த தெருவிலேயே போவேன், பயந்து போய். இப்படி உள்ள அடிமையை ஊழியத்திற்கென்று ஆண்டவர் என்னை அவர் அழைக்கும்போது இந்த காரியங்களை பேசிட்டு அப்போ எனக்கு பயம், எப்படி இதெல்லாம் செய்வது, எப்படி ஊழியத்தை செய்வது, ஊழியம் செய்துட்டு வந்தால் பிள்ளைங்க பாதிக்கப்படக்கூடாது, கணவன் பாதிக்கப்படக்கூடாது, இப்படி பல காரியங்கள் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்விக்குறின்னுங்களேன். இதை யார்ட்டையுமே சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த பார்த்தீங்கன்னா, நான் காலையில் அப்படி நான் நினைக்கிறேன், சாயங்காலம் ஒரு சகோதரி என்னை தேடும்படி வந்திருந்தாங்க. இப்படி சாயங்காலம் யாராவது இப்படி ஊழியர்கள் வருவாங்க, அப்போது ஒரு சகோதரி வந்தாங்க அடிமை பார்க்கும்படியா. மறுபடி கர்த்தர் பேசினார். நான் வேலையில் அப்படியே இருந்துட்டு சாயங்காலம் அந்த சகோதரியோடு கூட நான் ஜெபிக்கும்படி ஆரம்பித்தவுடன் கர்த்தர் பேசினார். இதை நீங்கள் குறித்து கொண்டால் நலமாக இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருக்கும். என்ன சொன்னார்னா, சங்கீதம் 20, ஆண்டவர் மகளே, நான் உங்கள்கிட்ட காலையில் பேசினேன், அப்படி ஆண்டவர் பேசினார். காலையில் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஏசுப்பா அப்படின்ட்டு. உடனே நான் ஆயத்தமானேன். என்னமோ ஆண்டவர் காலையில் பேசினார் வசனங்கள்லாம், ஆனால் வசனங்கள்லாம் பேசினார். எனக்கு அது அந்த மறுபடி ஞாபகப்படுத்துகிறார். எப்படி நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா. நம்ம முதல்ல சொன்னதை எல்லாருமே கொஞ்சம் நம்ம அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிடுவோம், மறந்துருக்கு. ஆனால் ஆண்டவர் பேசினார் இருக்குது, அதை என்ன பேசினார்னு சரியாக தெரில. மறுபடியும் என்ன சொன்னார் தெரியுமா, மகளே, சங்கீதம் 23 அது உன்னை நடத்தும், உன் குடும்பத்தை. உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு அன்பான சகோதரிகளே, நான் இதை என்னை பெருமைப்படுத்துவதுக்காக நான் சொல்லவில்லை. இது பல வாரமாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், இதை சொல் மகளேன்னு சொன்னேன். ஆனால் நான் ஆண்டவர் என்ன எப்படி சொல்கிறது எனக்கு புரியலையேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், உன்னை வழி நடத்தினதை சொல் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 23 உன்னை நடத்தும், உன் குடும்பத்தை நடத்தும், உனக்கு ஒரு குறைவில்லாமல் நடத்தும் என்று கர்த்தர் பேசினார். ரொம்ப அது சந்தோஷமாக இருந்தது. அது அந்த பாருங்களேன், அந்த அதிகாரம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சின்ன பிள்ளைகள் கற்றுக் கொடுப்போம். சங்கீதம் 23 அது உன்னை நடத்தும், அது ஒன்றும் உனக்கு தாழ்ச்சி அடைவதில்லை, ஒரு குறைவு இல்லை, அது உண்மை, நன்மையும் கிருபையும் தொடரும் என்று கர்த்தர் பேசினார். இரண்டாவது பாருங்கள், அதுக்கு அர்த்தத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி சொல்லிட்டு உடனே நான் எழுதினேன். ஆமாம், சங்கீதம் 23 நம்மை நடத்தும். அப்போது சங்கீதம் 91 குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும், எங்கே போய் எந்த ஜெபம் செய்து வந்தாலும் சத்துருனை தொட முடியாது என்று கர்த்தர் பேசினார். நான் உன்னதமான மறைவுக்குள்ளாய் உங்களை வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் கூட பயந்து கொண்டு இருக்கலாம். நான் ஊழியம் செய்கிறேன், என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, ஒருவேளை நான் குடும்பமாக இருந்தால் கூட இப்படி எனக்கு போராட்டமாக இருக்குது. முதலாவது கர்த்தர் சொல்கிறார், 23
உங்களை நடத்தும். உங்களை ஒரு குறைவின்றி நீங்கள் அந்த வசனத்தை சொல்லி தினம் சோம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 23ஆம் அதிகாரத்தின்படி என்னை நடத்தும். தாவீதை நடத்தவில்லையா? பார்த்தீங்கன்னா 91 உன்னை பாதுகாக்கும். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை அணுகாது என்று கர்த்தர் பேசினார். இன்றைக்கு அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 35 ஆண்டுகள் ஆனால் கூட இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். உண்மையிலே தேவனுடைய நான் மகிமைக்காய் சொல்கிறேன். கண்ணீரோடு சொல்ல முடியும். 1000 பேர் விழுந்தார், 10,000 பேர் விழுந்தார், அது உன்னை அணுகுவதில்லை. எத்தனையோ பேர் மறந்து போனார்கள், எத்தனையோ காரியங்கள் நடந்தது. ஆனால் கூட கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 91 ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், தெய்வ பிள்ளைகளை சங்கீதம் 23 சொல்லுது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 91 சொல்கிறாரு பாருங்களேன். எல்லாவற்றையும் சொல்லிட்டு சொல்கிறாரு, நீடித்த நாட்களால் அவனை போஷிப்பேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 91 உன் குடும்பத்தை நடத்தும், ஒரு நாளும் சத்துரு தொட முடியாது என்று கர்த்தர் பேசினார். 3வது கர்த்தர் சொன்னார் 121 ஒத்தாசை நீ என்னை மட்டும் பார் என்று கர்த்தர் சொன்னார். பரலோகத்தை மட்டும் பார் மகளே, என் முகத்தை மாத்திரம் தேடு, உனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும் என்று பேசினார். இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு எது தேவையாக இருந்தாலும், ஊழியம் செய்வதாக இருந்தாலும், ஒரு சின்ன நான் சமையல் காரியங்கள் கூட நான் அவரை தான் பார்ப்பேன். ஆண்டவர் நான் சமையல் பண்ண போகிறேன், நான் குயிக்காக செய்துட்டு வெளியே வரணும், அப்படி உண்மையிலே சொல்கிறேன். அவரை சார்ந்து கொள்வேன். 121 உனக்கு பரலோக ஒத்தாசை வரும் என்று சொன்னார். இதை பார்த்து கொண்டிருக்க தெய்வ ஜனமே, உங்களுக்கு பரலோக ஒத்தாசை வரும். ஒருவேளை உலக ஒத்தாசை தேடி ஓடாதீர்கள். உலகத்திலிருந்து ஒத்தாசை வருவதில்லை, உலகத்திலிருந்து வேதனை தான் வரும். ஒத்தாசை உங்களுக்கு தாவீதுக்கு செய்தது போல ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா? அது உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் செய்வார். அது பாருங்கள் என்ன அழகாக எழுதியிருக்குன்னு. 121 எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறு எடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எவ்வளோ நம்பிக்கை! நீங்கள் கூட இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒத்தாசை எங்கேயும் போவாதங்க. எந்த காரியமானாலும், உங்கள் குடும்ப மேற்ற தேவையாக இருக்கலாம், எந்த ஒரு ஊழிய தேவையாக இருக்கலாம், நம்முடைய திருச்சபையின் காரியமாக இருக்கலாம், தேசத்துக்கான காரியமாக இருக்கலாம், உங்களுடைய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். அந்த ஒத்தாசை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழ் பண்ணிடும். தேவையானாலும் சுகமானாலும் எல்லாம் பரலோகத்திலிருந்து. 128 உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும். 128 அப்படின்னு 128 திருமண நாட்களிலே நம்ம சர்ச்சில் வாசித்து நமக்கு ஜெபிச்சு ஐயாமார் அனுப்புவார்கள். அன்று சொல்கிறாரு, இந்த 128 என்ன செய்ய தெரியுமா? உங்களை குடும்பத்தை பாதுகாக்கும். மரணம் போராட்டம் குடும்பத்தில் அப்படி போராடுவான். ஆமாம், அவனுக்கு எப்படியாவது குடும்பத்தை அழிக்கணும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்கிறது. வேதம் சொல்லுகிறது, எனக்கன்பான பெற்றோரை, இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கன்பான என் சகோதரிகளே, முதியோர்களே, வாலிபர்களே, நீங்கள் இதை செய்து பாருங்கள். கர்த்தர் பாருங்கன்னா, இந்த 128 கணவன் மனைவி நம்ம பிள்ளைகள் வயதான நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவ பாதுகாப்பு உண்டாகும். நீங்கள் அந்த மரணம் வந்துருமோ, நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் பார்க்க மாட்டோமோ, அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. மனுஷிக போராட்டம், மரண போராட்டமெல்லாம் வரும். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று வார்த்தை சொல். இந்த வார்த்தைலாம் நீங்கள் தினம் இதை வச்சு ஜோம் பண்ணி பாருங்களேன், ஜெபித்து சொல்லி அறிக்கை பண்ணி பாருங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபிங்க, தனிப்பட்ட முறையில் பைபிள் வாசிங்க, தனிப்பட்ட முறையில் செயல்படுங்க. இதுலேயும் இந்த அதிகாரத்தை சொல்லி பாருங்களேன். கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன். இந்த 128 இந்த கொரோனா நேரத்தில் நான் முன்னால் நினைப்பேன், ஆண்டு ஏன் இதை வாசிக்க சொல்கிறாரு நான் அப்படி நினைக்க சொல்லுவேன். ஆனால் இப்போ மனசில் மனப்பாடமாக தெரிஞ்சோன்னே ஒரு நாளைக்கு எப்படியாவது சொல்லிடுவேன். இப்படி சொன்னீங்களேப்பா, 128 படி, 121 படி, 91 படி, 23 படி, இப்படிலாம் சொல்கிறது உண்டு. இந்த கொரோனா நேரத்தில் நினச்சி, ஓ இதுக்கு தான் ஆண்டு இப்படி ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். எத்தனை பேரை வாரி கொண்டு போய் விட்டான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் அவன் வாரும்படியே எத்தனை போராடி கொண்டு இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 128 உங்களுடைய குடும்பமாய் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கும். ஏசாயா, அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 53 சுகம் வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஏசாயா 53 சுகம் என்று சொன்னார். எவ்வளவு மேன்மை! யோசித்து பாருங்கள். அதில் தான் நமக்காக நேசர் மரிக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்ம ஆக்கினை தீர்க்கும்படியாய் அவர் மரணத்திற்குள்ளாய் கடந்து சென்றார், நமக்கு சுகம் தரும்படியாய்.
நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாய். ஏசாயா 53 என்று சொன்னார். பரலோகத்தில் கூட ஒரு நாள் சாது ஐயா சொல்கிறாங்க, ஏசாயா 53 பரலோகத்தில் வாசிக்கப்படுகிறதாம். தினசரி வாசிக்கிறாங்களாம். ஏனென்றால் அவர் நமக்காய் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தாரே. தேவஜனமே, ஏசாயா 53 வாசிங்க. விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். ஏசாயா 53 வாசித்து பாருங்கள். அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நமக்கு அவர் ஔஷதம் அல்லவா? எபேசியர் 6 கர்த்தருடைய வல்லமை. இந்த உலகத்தில் சத்துருவோடு போராட வேண்டுமானால், ஜெயிக்க வேண்டுமானால், யுத்தம் பண்ண வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை அல்லவா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இதை வாசித்து ஜெபிப்பீர்களா? எபேசியர் 6 பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சர்வாயுத வர்க்கத்தை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்களேன். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டுமானால் கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. ஆமாம், கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. சத்துவம் அவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது, அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. எபேசியர் 6 நீங்கள் வாசித்து நம்ம தினம் அப்படி ஜெபிக்க 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 உங்களுடைய குடும்பத்தை இந்த வார்த்தையின் வல்லமையெல்லாம் நிறைவேறும். அவர் நிறைவேற்றுவார், மேய்ப்பராய் நடத்துவார், புல்லுள்ள இடங்களை நடத்துவார், நன்மையும் கிருபையும் தொடரும். சங்கீதம் 91 பாதுகாப்பார், தீவனுள்ள நாளெல்லாம் திருப்தியாக்குவாராம். ஆமாம், சுகம் தருவார். யார் எந்த 1000 எத்தனை காரியங்கள் பிசாசு எதிரிட்டு பில்லி சூனியம் மந்திரம் எத்தனை ஏவி எத்தனை அனுப்பினாலும், ஏனென்றால் நம்ம கூட வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார், உங்கள் கூட ஒப்பந்தம் பண்ணுகிறார். சத்துரு ஒரு நாளும் தொட முடியாது. பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் உன்னை அணுகுவதில்லை என்று சொல்கிறாரு. அது நிறைவேறும். 121 பரலோக ஒத்தாசை உங்களுக்கு வரும். இந்த உலகத்திலிருந்து ஒத்தாசை ஒரு நாளும் வருவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்கிறார், உலகத்தில் ஒத்தாசை வராது, வேதனை தான் வரும். ஒத்தாசை பரலோகத்திலிருந்து தேவையானாலும் எல்லாவற்றிற்கும் உங்கள் குழு அடைக்கணும்னா கூட உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, குழு வாங்காதபடி கர்த்தர் செய்வார். ஆமாம், அப்படிப்பட்ட அற்புதங்களை பரலோக ஒத்தாசை வந்தால் என்ன நடக்கும்? தாவீதை ராஜாவாய் ஆற்றின அந்த ஒத்தாசை. அப்படி கண்களை அங்கே மட்டும் பாருங்கள். ஏசாயா 53 சுகம் தேவைப்படை. 122 உங்கள் குடும்ப ஃபேமிலியை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கும். நம்முடைய சந்ததிகளை, பிள்ளைகளை நீங்கள் காண முடியும். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காண முடியும். ஏசாயா 53 சுகம் உண்டாகும், பலன் அவர் மருந்து. எபேசியர் 6 வாசித்து தினம் நீங்கள் ஜோமணி பாருங்களேன். எபேசியர் 6 ஆண்டவரை உடைய வல்லமையினால் என்னை நிரப்புன்னு கேளுங்க. கர்த்தருடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவார். அந்த எதிராளி எங்கேருந்து அக்கினியாஸ்திரம் போட்டாலும் சரிதான், அவன் எந்த குண்டு வச்சு பாஞ்சாலும் கூட, ஏசப்பா உங்கள் மேலே இருக்கிற அக்கினி அவருடைய மேலான அக்கினி அல்லவா, வல்லான அபிஷேகம் அல்லவா, கர்த்தருடைய வல்லமை அல்லவா, கர்த்தருடைய வார்த்தை அல்லவா, அது அவனை சூட் பண்ணிடும். தேவ பிள்ளையே, எபேசியர் 6 கர்த்தருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி இருப்பார். எங்கேருந்து எதிரி சுட்டாலும் அது பொசுங்கி போகுமே தவிர உங்களை தொட முடியாது. நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை இதை தாழ்மையாக சொல்லுகிறேன். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இதை நீங்கள் படிச்சிருந்தா ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்து வச்சு எழுதுங்க. ஏசாயா 27:3 வாசித்து பாருங்கள். ஆண்டு சொல்கிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் வாய்த்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் வச்சு ஜெபிக்க இந்த வார்த்தையின் வல்லமை, ஏன்னா வார்த்தையெல்லாம் வல்லம் இருக்குது, அது நிறைவேறும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏசாயா 9:7 அப்படி சொல்லுகிறது, தாவீதின் ராஜ்யத்தையும் அவன் சிங்காசனத்தையும் திடப்படுத்தி என்றென்றைக்கும் அதை தேவனுடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று சொல்கிறாரு. ஒருவேளை உங்கள் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கானா, பிளந்து போடணும்னு நினச்சிட்டு இருக்கானா, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அலக்களிப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறானா, உங்கள் தொழில் துறைகளை ஒட்டைக்கணும்னு நினைக்கிறானா, இந்த வார்த்தை சொல்லுங்கள். வார்த்தை சொன்னால் தான், உண்மையிலே சொல்லுதேன், வார்த்தை தான் நிறைவேறும். அந்த வார்த்தை சொல்லுங்கள். சங்கீதம் 9 இந்த ஏசாயா 9:7 அப்படி எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்கிறது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவன் ராஜ்யத்தையும் பாருங்கள், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்.
குடும்பங்களை இணைக்கும் தெய்வ பிள்ளையை, பிரித்து போடாது. தொழில்துறைகளை ஸ்ட்ராங்காக்கும். தொழில்துறைகளை பிடுங்க முடியாது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து பழுதானவளை சீர்படுத்தி திறப்பானை அடைக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு சொல்றார், எல்லாவற்றையும் நான் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அப்படி வாசித்து பாருங்கள். ஏசாயா 27:3, சகரியா 2:5, உன்னத பாட்டு 4:12. இந்த வார்த்தையெல்லாம் உங்களை அப்படியே அலங்கரிக்கும். அது அப்படியே நம்ம பிள்ளைகள் மேலே இறங்கும். 1 நாளாகும் 4:10, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லைகளை விரிவாக்கி உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலைக்கு காத்துக்களும். ஜெபித்து பாருங்க. பிள்ளைகள் வாழ்க்கையானாலும் வரும் போராட்டம், ஆனால் அது அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அரெஸ்ட் பண்ணிடும். அதை செய்து பாருங்கள். கர்த்தனைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 21:5-6 வைத்து ஜெபித்து பாருங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே உட்காருவார். உங்கள் தொழில்துறைகளை உட்காருவார். உங்களுடைய ஊழியத்திலே உட்காருவார். உங்கள் பிள்ளைகள் வேலை இடத்துல, படிக்கிற இடத்துல, காலேஜில், ஸ்கூலில், வேலை இடத்துல, எல்லா இடத்துலையும் அவர் அமருவார். தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 21:5-6 ஆண்டு சொல்கிறாரு, தோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இது உண்மை, இது சத்தியம், இவளை எழுதுன்னு சொல்கிறார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். அவர் நம்ம கூட பேசுகிறவங்க, நீ இதை எழுது. நான் உன் வீட்டில் இருக்க போகிறேன், உன் இல்லத்தில் இருக்க போகிறேன், உன் உள்ளத்தில் இருக்க போகிறேன், உன் திருச்சபையில் இருக்க போகிறேன், உன் பணியில் இருக்க போகிறேன், உன் வருமானத்தில் இருக்க போகிறேன், உன் செயல் எல்லா செயலும் நான் இருக்க போகிறேன். அவர் இருந்தால் என்ன இருக்கும்? ரெடி ஆயிட்டுன்னு சொல்கிறார். அதை செய்வார். விசுவாசிங்க. ஜெபிப்பீர்களா? நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். வெளிப்படுத்தல் 22:1, 2, 3 வாசித்து பாருங்கள். 12 மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க. ஆமாம், அப்படி கேட்டு பாருங்கள். சேலரியே வரலையா? வேலை பார்த்து சேலரி இல்லையா? உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பளம் வரலையா? வெளிநாட்டிலேருந்து உங்கள் பிள்ளைகள் வர முடியாமல் தவிக்காங்களா? ஆண்டுட்டு சொல்லுங்கள். வெளிப்படுத்தல் 22:1, 2, 3 அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். பளிங்கி பரலோகத்திற்கு ஜீவ நதி வரும். அது நம்முடைய வீடுகள் எல்லாவற்றையும் செழிக்க வைக்கும். தெய்வ பிள்ளையே, 12 மாதமும் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். 12 மாதமும் கர்த்தர் சுகத்தை தருவார். 12 மாதமும் ஊழியத்தை செய்வீர்கள். 12 மாதங்களில் எல்லா காரியங்களும் இனி ஒரு சாபமும் இராதுன்னு சொல்கிறாரே. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை வார்த்தையினால் அலங்கரிப்பார். வார்த்தைக்கு பிசாசு பயப்படுவான். ஏசுப்பா வார்த்தையினால தான் அவனை ஜெயிச்சார். பிசாசேன்னு சொன்னார். வார்த்தையை கொண்டு தான் அவனை ஜெயித்தார். உங்கள் மேலேயும் ஆயுதம் தரித்து ஒருவேளை நீங்கள் ஒரு ஆர்மியாய் மாறுவீர்கள். கர்த்தருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி நீங்கள் ஒரு ஆர்மி. நீங்கள் ஒரு ஜெயம் வாங்கி கொடுக்கிறவர்கள், தேசத்தை பாதுகாக்கிற ஆர்மி. நீங்கள் ஜெபித்து சத்துருவை காலின் கீழ் மிதித்து ஜனங்களை விடுவிக்கிற நீங்கள் தேவனுடைய ஆர்மி. தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஒருவேளை எந்த காரியம் நடக்கலன்னு கண்ணீர் ஊட்டி கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் செய்ய போகிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. அவர் செய்ய போகிறார். இந்த அதிகாரத்தை எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். சங்கீதம் 23, சங்கீதம் 91, சங்கீதம் 121, சங்கீதம் 128, ஏசாயா 53, எபேசியர் 6, உன்னத பாட்டு 4:12, ஏசாயா 27:3, சகரியா 2:5, சகரியா 9:12. தேவ பிள்ளை வெளிப்படுத்தல் 21:5-6, வெளிப்படுத்தல் 22:1, 2, 3 எல்லாம் வைத்து செவியுங்கள். நீங்கள் ஒரு 2 மாதத்திற்குள்ளாய் ஒரு பெரிய வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள். உங்கள் மேலே கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குமே தவிர உலக கவலை, உலக பாரம், தூக்கம், விபச்சார எண்ணங்கள், அசுத்தங்கள், குடிகள், தேவையில்லாத இச்சைகள், தேவையில்லாத காரியங்கள் ஒன்று கூட உங்களை தொட முடியாது. ஏன்னா எல்லாம் சுட்டரிக்கப்படும். நீங்கள் ஆவிக்குரிய மாளிகையாய் மாறுவீர்கள். பக்தன் பவுல் எழுதினது போல ஆவிக்குரிய மாளிகையாய் நீங்கள் மாறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவிக்குரிய மாளிகைன்னு என்ன? அநேகர் உங்களை பார்க்க வருவார்கள். கர்த்தருக்கு ஏற்ற பிரியமான பாக்கியவதிகளாய், கர்த்தர் பாக்கியவானாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஜெபிப்பீர்களா? செயல்படுங்கள். கர்த்தர் செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை.
நீ சொன்னதை நான் சொல்லியிருக்கேன்ப்பா. என் ஜனங்களுக்கு என்னென்ன தேவைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் இந்த வார்த்தையிலிருந்து, பரலோக மன்னாவிலிருந்து எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்க்கிற கண்ணீரோடு பார்க்கலாம், படுத்துக்கொண்டு வியாதியோடு பார்க்கலாம், வேதனையோடு பார்க்கலாம், கடனோடு பார்த்து கொண்டிருக்கலாம், எதிர்கால கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதா? நீங்கள் சொன்னதை அடிமை சொல்லியிருக்கேன்ப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீரா. உடைய பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைங்க, திருமணம் முடித்த பிள்ளைங்க, கணவன் மனைவி, எல்லா குடும்பங்கள் ஒருவேளை என்னென்ன போராட்டத்தோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் இவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஒன்றும் சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பீரா. ஏசாயா 27:3 ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு தண்ணீர் பாய்ப்பீரா. கர்த்தராகி நீர் காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் வாய்த்து ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவு போல காப்பீரா. இரவில் வருகிற பயங்கரம் அழிவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா கெட்ட சொப்பனங்கள் எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஜனங்களை தடை பண்ணுகிற எல்லாம் அழியட்டும் இயேசுவின் ரத்தத்தினால். உங்கள் ரத்தத்தை இதை பார்க்கிற தேவ ஜனங்கள் மீது, எல்லார் மீது உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சிலுவையில் சிந்தப்பட்ட குற்றமில்லாத ரத்தம், அழகுள்ள ரத்தம், பரிசுத்த ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம், செபிக்க வைக்கிற ரத்தம், நன்மை செய்கிற ரத்தம் இவர்களுக்கு நன்மை செய்வதாக. ஆசீர்வதி. எல்லார் படிக்கிற இடம், வேலைஸ்தலம், கடை, குடும்பம், வீட்டுக்குள்ள இருக்கலாம், பல விதத்தில் எங்கே இருந்தாலும், வெளிநாடுகள் இருக்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கலாம், எல்லாருக்கும் தேவ மகிமை கடந்து செல்வதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.